என்னோட கருத்து இந்த சமூகத்துக்கு பயனுள்ளதா இருக்குன்னு நினைக்கிறவங்க மட்டும் இந்த மூவேந்தர் மீடியாவை சப்ஸ்கிரைபிள் பண்ணிட்டு பெல் ஐக்கான ஆள் கொடுத்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. நன்றி. வழக்கறிஞர் அவர்களை பேச வைக்கிறோம். இது மாதிரியான பட்டியல் வெளியேற்ற கூட்டமானது சென்னை போன்ற மாநகரங்களிலும் மதுரை, திண்டுக்கல் போன்ற மாநகரங்களில் தான் இந்த பட்டியல் வெளியேற்ற கூட்டமானது இதுவரைக்கும் நடந்திருக்கிறது. இன்றைக்கு முதலாக தம்பி நாராயண மல்லன் அவர்கள் இந்த சின்னஞ்சிறிய கிராமத்திலே இந்த பட்டியல் வெளியேற்ற கூட்டத்தை நடத்தி வெற்றி காண்பித்திருப்பதன் மூலமாக இந்த கோரிக்கையை நாம் வென்றெடுப்பதற்கான ஓர் ஒளி தெரிகிறது. இன்னும் நிறைய பேருக்கு சந்தேகங்கள் இருக்கிறது. இந்த பட்டியல் வெளியேற்றத்தை நாம் வென்றெடுக்க முடியுமா என்று அவர்கள் கேட்டுக்கொண்டே இருக்கிறார்கள். அவர்களுக்காக ஒரே ஒரு செய்தியை மட்டும் நான் இங்கே பதிவு செய்ய விரும்புகிறேன். 2016 ஒரு சட்ட திருத்தம் கொண்டு வருகிறார்கள் பாராளுமன்றத்தில். அதன் மூலமாக ஷெட்யூல் காஸ்ட் எஸ்சியில் இருக்கக்கூடிய ஒரு சில சாதிகளை வெளியில் இருந்து உள்ளே கொண்டு வருகிறார்கள். அப்படி கொண்டு வருகின்ற பொழுது ஹரியானா மாநிலத்திலே அஹேரி, ஹெரி என்கின்ற சாதியினை பிசி, ஓபிசி சாதியிலே இருந்து எஸ்சிக்கு கொண்டு வருகிறார்கள். அதே போல கேரளாவில பெருமண்ணான் என்கின்ற சாதிகளை எஸ்சி லிஸ்டிலே கொண்டு வருகிறார்கள். இது நமக்கு முக்கியம் அல்ல. இங்கு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், ஒடிசாவிலே ஷெட்யூல் காஸ்டில் இருக்கக்கூடிய 2 சாதிகளை 2016 நீக்குகிறார்கள். ஒன்று பரிக்கி, இன்னொன்று குமாரி. இந்த 2 சாதிகளையும் எஸ்சி லிஸ்டிலிருந்து நீக்கி இருக்கிறார்கள். இப்பொழுது கேட்கிறார்களே, இது சாத்தியமா என்று. 2016 இது சாத்தியமாக இருக்கிறது. அது மட்டுமல்ல, அதே 2016 ஷெட்யூல் டிரைப்ஸ் பழங்குடியின மக்களை அங்கே இருந்து வெளியேற்றி இருக்கிறார்கள். சத்தீஸ்கரில் 2 சாதிகளை வெளியேற்றி இருக்கிறார்கள். ஜார்க்கண்ட் மாநிலத்தில் 2 சாதிகளை வெளியேற்றி இருக்கிறார்கள். இங்கே முக்கியமாக கவனிக்க வேண்டியது என்னவென்று சொன்னால், தமிழகத்திலே 2 சாதிகளை அந்த பழங்குடியினத்தில் சேர்த்து இருக்கிறார்கள். ஒன்று மலையாளி என்று இருக்கக்கூடிய அந்த சாதியினை மலையாளி கவுண்டர் என்று அழைத்து அவர்களை பட்டியல் பழங்குடி இனத்துக்குள்ளே கொண்டு வந்திருக்கிறார்கள். இன்னொரு சாதியை அந்த பழங்குடி இனத்துக்குள்ளே கொண்டு வந்திருக்கிறார்கள், நரிக்குறவர் அல்லது குருவிக்காரன். இப்படி பட்டியல் சாதிக்குள்ளேயும் பழங்குடி இனத்துக்குள்ளேயும் வெளியில் இருக்கக்கூடிய சாதிகளை உள்ளே கொண்டு வந்திருக்கிறார்கள். உள்ளே இருக்கக்கூடிய சாதிகளை இப்ப நாம் கேட்டுக்கொண்டிருக்கிறோம் அல்லவா, தேவேந்திர வேளாளர்களை பட்டியலிலிருந்து வெளியேற்றுங்கள் என்று. அதே போல 2016 இது நடந்தேறி இருக்கிறது. அதே போல 2002 ஒரு திருத்த சட்டம். அந்த திருத்த சட்டத்தில் கேரளாவில் இருந்து ஏறத்தாழ 13 சாதிகளை வெளியேற்றி இருக்கிறார்கள். அத்தனை இங்கே கொடுக்கப்பட்டிருக்கிறது. நேரமின்மை காரணமாக ஒரு சில சாதிகளை மட்டும் இங்கே வாசிக்கிறேன். ராம ஸ்ரீனிவாசன் அவர்களுக்கு சொன்னார்கள், இந்த சமூகம் மட்டும்தான் ஒதுக்கீடு வேண்டாம் என்று சொன்னார்கள் என்று. அப்படி கிடையாது. நமக்கான ஒதுக்கீடு தேவை, ஆனால் எஸ்சியிலே தேவையில்லை. பிசியிலோ, ஓபிசியிலோ, எம்பிசியிலே தேவை என்பதுதான். ஆக இன்னொரு ஒரே ஒரு கருத்தை மட்டும் நான் இங்கே பதிவு செய்ய விரும்புகிறேன். 1919 ஆங்கிலேயர் ஆட்சி காலத்திலே ஒரு சட்டம் இயற்றுகிறார்கள். அந்த சட்டத்தின் வாயிலாக 1921 நீதி கட்சி ஆட்சி அதிகாரத்தில் இருக்கிறது. அப்பொழுது அவர்கள் அங்கே ஒரு டினோட்டிஃபைட் காஸ்ட் என்று ஒரு பட்டியலை தயார் செய்கிறார்கள். அப்பொழுது எஸ்சி என்கின்ற ஒரு பட்டியல் எதுவுமே கிடையாது. டெப்ரஸ்ட் கிளாஸ் என்று ஒன்றுதான் இருக்கிறது. அந்த டெப்ரஸ்ட் கிளாஸ்ல தேவேந்திர வேளாளர் கிடையாது. அதற்கு அடுத்த ஆண்டு 1922 ஒரு அரசாணை வெளியிடுவது நீதி கட்சி. யாரெல்லாம் பஞ்சமர் என்று, அந்த பஞ்சமர் என்று சொல்லக்கூடிய இடத்திலேயும் தேவேந்திர வேளாளர்கள் இல்லை. முதலிலே எஸ்சி என்று ஒரு அட்டவணை தயார் செய்வது 1935. அதற்கு பின்பு ஒரு கூர்மையா கமிட்டி என்று ஒரு கமிட்டி போடுகிறார்கள். அந்த கமிட்டிக்கு 1 கோடி ரூபாயை ஒதுக்கி இங்கே இருக்கக்கூடிய பட்டியல் சாதி மக்களுக்குடைய முன்னேற்றத்திற்காக செலவழிங்கள் என்று சொன்ன பொழுது அந்த கூர்மையா கமிட்டி சொல்லுகிறது, இந்த பணத்திலே இருந்து 1 ரூபாய் கூட பலருக்கு நாம் செலவழிக்க தேவையில்லை, அவர்கள் நல்ல நிலையில இருக்கிறார்கள் என்று சொல்லி அவர்கள் அப்பொழுது சான்றிதழ் கொடுத்திருக்கிறார்கள். ஆக 1922 அந்த பட்டியலில் நாம் கிடையாது.
பஞ்சவர் யார் என்று சொன்னதிலேயும் தேவேந்திர வேளாளர் கிடையாது. 1947 கூர்மையா கமிட்டியிலேயும் கூட இவர்கள் நல்நிலையில் இருக்கிறார்கள். ஆகையினால் இவர்களுக்கு எந்த பணம் தேவையில்லை என்று சொல்கிறார்கள். அதே போல 1939 மீனாட்சி அம்மன் கோயிலிலே ஹரிகர ஆலய பிரவேசம் செய்கிறார்கள். அதிலே 6 நபர்களை கொண்டு கூட்டி போகிறார் வைத்தியநாத ஐயர் அவர்கள். அந்த 6 பேரிலே 5 பேர் பறையர்கள், ஒருவர் நாடார். அப்படி பார்க்கின்ற பொழுதும் கூட 1939 அந்த 6 பேரிலே தேவேந்திர வேளாளர் கிடையாது. ஆக நாம் எந்த இடத்திலேயும் பட்டியல் சாதியில் இருந்தது கிடையாது, இனிமேலும் இருக்க போவதும் கிடையாது என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி, வணக்கம். அடுத்தபடியாக தமிழ்நாடு பார் கவுன்சிலிங் உறுப்பினர் உயர்நீதிமன்ற வழக்கறிஞரான மதிப்பிற்குரிய அண்ணன் தாலை முத்தரசு அவர்களை பேச அழைக்கிறோம். எல்லோருக்கும் மாலை வணக்கம். அதாவது இந்த லாஸ்ட் ஸ்பீக்கர் ரொம்ப கஷ்டமான ஒரு வேலை, நல்லா கடைசியா பேசுறாங்க. ஆனா மகேந்திரன், பேராசிரியர் ராம சீனிவாசன், சுவாமிஜி ராஜா தேவேந்திரன், ஜெயக்குமார், சரவணபாண்டி எல்லாம் பேசி முடிச்சுட்டாங்க. ஏன்னா அவங்க கடைசியில தான் பேசுறது தான் ரொம்ப ஒரு கஷ்டமான விஷயம். எல்லாமே பேசி முடிச்சிட்டீங்க. இந்த பட்டியல் வெளியேற்றம்னா என்ன, பெயர் மாற்றம்னா என்ன அப்படிங்கறத வந்து எல்லாரும் பேசி முடிச்சிட்டீங்க. நான் அதுக்குள்ள திரும்ப வர விரும்பல. ஏன்னா இதுக்கப்புறமும் அவங்க பேசி அந்த நேரத்தில் பின்னடிக்க விரும்பல. சரவணபாண்டி அருமையா சொன்னாரு, வரலாற்று சான்றுகளோடு வந்து சொன்னார். இந்த சமுதாயம் எப்படிப்பட்ட சமுதாயம், சுதந்திரத்துக்கு முன்னாடி எப்படி இருந்தார்கள், சுதந்திரத்துக்கு பின்னாடி எப்படி இருந்தார்கள் அப்படின்ட்டு. சோ அதனால அதுக்குள்ள போக விரும்பல. இப்ப ஒரே ஒரு விஷயம் மட்டும் என்ன அப்படின்னா, பட்டியல் வெளியேற்றம் சாத்தியமா அப்படின்னு சொன்னா சாத்தியம். அதுக்கான உதாரணத்தை சொன்னாரு. இந்திய அரசியலமைப்பு சட்டம் சரத்து 341 உட்பிரிவுல the parliament may by law to include or exclude any caste from the list. புரிஞ்சுட்டீங்களா? பாராளுமன்றம் வந்து தனி ஒரு சட்டத்தின் மூலம் ஒரு குறிப்பிட்ட சாதியை பட்டியலில் சேர்க்கவும் செய்யலாம், அதிலிருந்து வெளியேற்றவும் செய்யலாம். அப்போ இஸ் பெர்மிஷபிள். அரசியலமைப்பு சட்டத்தில் வந்து இது சாத்தியம், இது சாத்தியம். அப்ப ஏன் பிரச்சனை? இப்போ ஒட்டுமொத்த சமுதாயம் முழுவதும் பட்டியல் வெளியேற்றத்தை வந்து கேட்டு போராடி கொண்டிருக்கிற ஒரு காலகட்டத்தில் ஏன் அதை செய்வதற்கு மாநில அரசு தயங்குகிறது? கடந்த ஆகஸ்ட் 2021 மத்திய அரசு தமிழக அரசுக்கு ஒரு கடிதம் அனுப்பியுள்ளது. என்னவென்றால், நீங்கள் உடனடியாக தேவேந்திர குல வேளாளர் மக்களை பட்டியலிலிருந்து வெளியேற்றும் சம்பந்தமாக ஒரு விரிவான அறிக்கையை தங்களுடைய தடையின்மை சான்றோடு எங்களுக்கு அனுப்பி வையுங்கள் என்று. 2021 ஆகஸ்ட், இன்னும் 2024 ஆகஸ்ட் ஆச்சு. கடந்த 3 ஆண்டுகளாக அந்த கடிதம் செயலற்று தலைமை செயலகத்தில் இருக்கிறது. அதற்கு என்ன காரணம்? ஏன் அதை கிளப்பி போட்டுள்ளார்கள் என்றால், இந்த சமுதாயத்திற்கு இவங்களுக்கு பட்டியல் வெளியேற்றத்திற்கு தமிழக அரசானது இவங்களுக்கு பட்டியல் வெளியேற்றத்திற்கு வந்து சாதகமாக ஏதாவது ஒரு அறிக்கை அனுப்பினால் மற்ற சமுதாய மக்களினுடைய வாக்குகள் பறிபோய்விடும் என்ற ஒரு பயம். அது அப்படி இல்லை. நம்ம 1931 முன்னாடி என்ன நிலைமையில் நாம் இருந்தோமோ அதைத்தான் நம்ம ரெஸ்டோரேஷன். நான் வந்து பட்டியல் வெளியேற்றம் கேட்கல, என்ன வந்து ரெஸ்டோர் பண்ண சொல்றேன். நான் 1933 என்னன்னா இருந்தாலும்
அதை எனக்கு ரெஸ்டோர் பண்ணி கொடுன்னு சொல்றேன். இதுல என்ன தப்பு இருக்கு? ஏன் இது மற்ற சமுதாய மக்கள் தவறாக புரிந்து கொள்ள வேண்டும்? இப்படிப்பட்ட ஒரு உளவியலான ஒரு பிரச்சனை ஓடிக்கொண்டிருக்கிறது. தவறு. நான் சொல்வது வரலாற்று சான்றுகளோடும் இந்திய அரசியலமைப்பு சட்டத்துடனும் தற்பொழுது மத்திய அரசு ஆண்டு கொண்டிருக்கும் பாரதிய ஜனதா கட்சி பெயர் மாற்றம் கொண்டு வந்த பிறகு 2021 தமிழக அரசுக்கு கடிதம் அனுப்பியுள்ளது. ஏன் இந்த நடவடிக்கையை மாநில அரசு தாமதப்படுத்த வேண்டும்? எனவே இன்று சுந்தரபாண்டியத்திலே பட்டியல் வெளியேற்ற ஒரு பிரகடனத்தை சகோதரர் நாராயண மல்லர் தொடங்கி வைத்திருக்கிறார். இது இன்று ஆரம்பம், யாகத்தோடு ஆரம்பித்திருக்கிறீர்கள். இது தமிழகம் முழுவதும் உள்ள கிராமங்களில், தமிழகம் முழுவதும் உள்ள எல்லா தேவாந்திர குல வேளாளர் அதிக பெரும்பான்மை உள்ள அனைத்து கிராமங்களிலும் இந்த மாதிரி பட்டியல் வெளியேற்ற பிரகடனம் கோரி கூட்டங்கள் நடத்த வேண்டும். இது முதல் கோரிக்கை. இரண்டாவதாக, இதுக்கெல்லாம் செவிசாய்க்கவில்லை என்றால் அடுத்த கட்டத்திற்கான ஒரு அமைதியான போராட்டத்தை கையில் எடுத்தால் மட்டுமே எனக்கு தெரிந்து அரசாங்கம் செவிசாய்க்கும் என்று நினைக்கிறேன். எனவே இங்கே இருக்கும் சகோதர சகோதரிகள் மற்றும் பெரியோர்கள் எல்லோருக்கும், சமூக பற்றாளர்கள் மற்றும் பல்வேறு அமைப்புகளை சேர்ந்த தலைவர்களுக்கெல்லாம் வேண்டிக் கொள்வது, இதை இன்றோடு பேசிவிட்டு செல்வதற்கல்ல, இது நமது வருங்கால சந்ததிக்கான ஒரு முன்னேற்பாடு. அதற்கான தியாகத்தை நாம் செய்தே ஆக வேண்டும். அப்படி ஒரு தியாகத்தை நம்ம செய்தால் மட்டும்தான் வருங்காலத்தில் நாம் ஒரு உயரிய நிலையை அடைய முடியும். அது இல்லாமல் நமக்கு இருக்கிற, ஏற்கனவே நிறைய பேர் சொல்லிட்டீங்க, எஸ்சிங்கிறது சாதி கிடையாது, ஷெட்யூல்ட் காஸ்ட். 76 ஜாதிகள் இருந்தது. அதுல அருந்ததியர் ஒரு 5 ஜாதிகள் அருந்ததியராக கொண்டு வந்தார்கள். தேவேந்திர 7 ஜாதிகள் இருந்தாலும் இப்படியே குறைச்சிட்டே போனீங்கன்னா இது பட்டியல் இடத்துல இருக்கிற ஜாதிகள். எஸ்சினா இப்ப ஜாதியா பாக்குறாங்க. பிசினா நீ என்ன கமிட்டி கேட்கறாங்க, எம்பிசினா என்ன கமிட்டி கேட்கறாங்க, எஸ்சினா என்ன கமிட்டி கேட்க மாட்டாங்க. ஏன்னா அவங்க ஆதிராவிடர், இப்ப தலித்து அப்படிங்கிற வார்த்தையை சொல்றாங்க. என்ன ரொம்ப அருவருப்பா இருக்குது. தலித்து என்ன தலித்து? இது யாரு தலித்து? எல்லாருமே தான், எல்லா சமுதாய மக்களும் வசதியாகவும் இருக்காங்க, எல்லாரும் கஷ்டப்பட்டவங்க இருக்காங்க. அப்படி இருக்கும்போது இவன் தாழ்த்தப்பட்டவங்க, இவன் தலித்து அப்படின்னு சொல்றது உளவியல் ரீதியா நம்மள ஊனப்படுத்துறாங்க. அந்த ஊனப்படுத்துறதை ஏற்றுக்கொள்ள முடியாது. அண்ணன் மகேந்திரன் சொன்னாங்க, கல்வியில நீங்க நல்ல நம்ம டாப், அது பிரச்சனை கிடையாது. அடுத்த பிரச்சனை என்னன்னா வணிகத்துல. இந்த வணிகம் தான் இன்னைக்கு கருப்புசாமி போய் வந்திருக்கார்கள். இப்ப கொஞ்சம் கொஞ்சமா வணிகத்துக்கு வராங்க. இதை வரணும், வேற வழி இல்லை. நம்ம யாருக்கும் எதிரானவர்கள் கிடையாது. எந்த ஒரு சமுதாய மக்களுக்கும் எதிரானவர்கள் கிடையாது. எல்லா சமுதாய மக்களையும் நம்ம சகோதர சகோதரியாக தான் பாவிக்கிறோம். ஆனால் இந்த மற்ற சமுதாய ஒரு சிலர் மட்டும் நம்ம சமுதாயத்தை போய் சொல்லி நம்ம அதாவது நம்மளுடைய ஒரு கோபத்தை உண்டு பண்றாங்க. அதெல்லாம் நீங்க பார்க்காதீங்க. நமக்குள்ள ஒரே ஒரு கோரிக்கை என்னன்னா, பட்டியல் வெளியேற்றம் என்ற ஒரு கோரிக்கையை மட்டும் முன்னெடுத்து கிராமங்கள் தூரம் இதே மாதிரி பட்டியல் எல்லாம் ஒரு பிரகடனப்படுத்தி ஒரு போராட்டம் நம்ம நடத்தினா மட்டும்தான் இது சாத்தியம். தற்போது இருக்கிற பாஜக அரசு கட்டாயம் இது பண்ணுவாங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கையோடு விடைபெறுகிறேன். நன்றி வணக்கம்.